நமஸ்தே. ஸ்போக்கன் 16 லெசன். சக்குனா முடியும், கேன். ஆங்கிலத்தில் கேன் அடுத்து ஒரு வெர்பு ரூட்டாக இருந்தால் ஐ சிங், ஐ கேன் சிங். ஹீ சீயிங்ஸ், ஹீ கேன் சீயிங். இந்தியில் சக்கு இதுக்கு தனி மரியாதை உண்டு. ஆத்தாகும், ஆத்தேஹோ, ஆத்தே ஹைங், ஆத்தி ஹைங் என்பது போல சக்தாகும், சக்தேஹோ, சக்தே ஹைங், சக்தி ஹைங் என்று பயன்படுத்த வேண்டும். சக்குக்கு முன்னாடி சொல்ல விரும்பும் வினை சொல்லை பயன்படுத்த வேண்டும், அவ்வளோதான். மே கா சக்தாகும், என்னால் பாட முடியும். தும் பட் சக்தேஹோ, உன்னால் படிக்க முடியும். லலிதா சமஜ் சக்தி ஹைங், லலிதாவால் புரிந்து கொள்ள முடியும். ஆப்பு கர் சக்தே ஹைங், நீங்கள் செய்ய முடியும். முடியாது என்றால் சக்குக்கு முன்னால் நகி போட்டால் போதும். மே கா நகி சக்தா, என்னால் பாட முடியாது. தும் படு நகி சக்தே, உன்னால் படிக்க முடியாது. லலிதா சமஜ் நகி சக்தி, லலிதாவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆப்பு கர் நகி சக்தே, உங்களால் செய்ய முடியாது. நகி பயன்படுத்தும் போது ஹூங், ஹோ, ஹை, ஹைங் காணாமல் போயிருப்பதை கவனியுங்கள். அதாவது நகி வரும்போது இதெல்லாம் வேண்டியதில்லை. छात्रों, अगले महीने हमारे स्कूल में वार्षिकोत्सव होने वाला है. क्या कोई लड़का गीत गा सकता है? மாணவர்களே, அடுத்த மாதம் நமது பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற உள்ளது. யாராலையாவது பாட்டு பாட முடியுமா? வார்ஷிகோ உத்சவ், வார்ஷினா வருஷனா ஆண்டுன்னு அர்த்தம். வர்ஷிகோ உத்சவ் அப்படின்னா ஆண்டு விழா, உத்சவ்னா விழா. சார் மே கீத் கா சக்தா ஹூம் சார், சார் என்னால் பாட முடியும் சார். हाँ सर, यह गीत गा सकता है मगर हम सुन नहीं सकते. ஆமாம் சார், இவனால் பாட்டு பாட முடியும், ஆனால் நம்மளால் கேட்க முடியாது. கௌதம் சுப் ரஹோ, கௌதம் சும்மா இரு. क्या कोई नाच सकता है? இல்லை யாராவது ஆட முடியுமா? சார் மே नाच सकता हूँ, சார் என்னால் ஆட முடியும். हाँ सर, यह नाच सकता है मगर हम देख नहीं सकते. சார் இவன் ஆட முடியும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. கௌதம் சுப் ரஹோ, கௌதம் சும்மா இரு. क्या कोई अभिनय कर सकता है? யாராவது நடிக்க முடியுமா? சார் மே अभिनय कर सकता हूँ, சார் என்னால் நடிக்க முடியும். हाँ सर, यह अभिनय कर सकता है मगर हम सह नहीं सकते. ஆமாம் சார், இவனால் நடிக்க முடியும், ஆனால் நம்மளால் சகிக்க முடியாது. கௌதம் சுப் ரஹோ, क्या कोई मंच पर बोल सकता है? கௌதம் சும்மா இரு. யாராவது மேடையில் பேச முடியுமா? சார் மே மஞ்ச் பர் போல் சக்தா ஹூம், சார் என்னால் மேடையில் பேச முடியும். हाँ சார், यह मंच पर बोल सकता है, ஆமாம் இவனால் பேச முடியும். மகர் ஹம் நீச்சே பைட் நகி சக்தே, ஆனால் நம்மளால் கீழே உட்கார முடியாது. கௌதம் கியா தும் சுப் நகி ரக் சக்தே, என்ன உன்னால் சும்மா இருக்க முடியாதா? நகி சார், மே சுப் நகி ரக் சக்தா, இல்லை சார் என்னால் சும்மா இருக்க முடியாது. தோ தும் கியா கர் சக்தே ஹோ, அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியும்? சார் மே அண்டா ஃபேங்க் சக்தா ஹூம், முட்டையை எரிய முடியும். பத்தர் மார் சக்தா ஹூம், கல்லை தூக்கி எறிய முடியும். காலியான் தே சக்தா ஹூம், திட்ட முடியும். इसका मतलब है कि तुम ना नाच सकते हो, ना गा सकते हो, ना अभिनय कर सकते हो, ना मंच पर बोल सकते हो. உன்னால் ஆட முடியாது, பாட முடியாது, நடிக்க முடியாது, மேடை மேலே பேச முடியாது, அதான அர்த்தம். हाँ சார், ஆமாம் சார். क्या तुम मेरे लिए एक काम कर सकते हो?
எனக்காக உன்னால் ஒன்று பண்ண முடியுமா? சார் मैं आपके लिए कुछ भी कर सकता हूँ. बोलिए சார். சார் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியும் சார், சொல்லுங்கள் சார். தும் வர்க் சே பாகர் நிக்கல் சக்தே ஹோ. நீ வகுப்பை விட்டு வெளியில் போகலாம். சார் यह अन्याय है சார், இசே மே சக் நஹி சக்தா. சார் இது அநியாயம் சார், இதை என்னால் சகிச்சுக்க முடியாது சார், தாங்க முடியாது சார். तुम सख नहीं सकते मगर मैं तुम्हारे पिता को बुला सकता हूँ. உன்னால் தாங்க முடியாதுன்னா என்னால் உங்கள் அப்பாவை கூப்பிட முடியும். சார் மே பாகர் சலா ஜாத்தா ஹூம். சார் நான் வெளியே போகிறேன் சார். மே மார் நகி கா சக்தா சார், என்னால் அடி வாங்க முடியாது சார். தன்யவாத்.